அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேத்தோட சஷ்டி முடிஞ்சது. ஆமாங்க, முந்தா நாள் சூரசம்ஹாரம், நேற்று முருகருக்கு திருக்கல்யாணம். அதோடு பார்த்திங்கன்னா சஷ்டி நிறைவு நாள் இல்லைங்களா. நான் ஒவ்வொரு நாளுமே எங்கள் வீட்டோட பூஜை அறையில் 6 தீபம் போட்டு வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டதை வீடியோவாக போட்டுட்ருந்தேன். நிறைய பேர் கேட்டீங்க, நீங்கள் விரதமா அப்படின்னெல்லாம். இல்லைப்பா, நான் சஷ்டி விரதம் இருக்கல. பாப்பா எனக்கு 2 பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் என்னோடய பெரிய பொண்ணு விரதம் இருந்தாங்க. அதனால தான் நான் டெய்லியும் அவள் சாமி கும்பிடும்போது அதை வீடியோவாக எடுத்து அதை போட்டுக்கிட்டே இருந்தேன். அதே போல் சூரசம்ஹாரத்தன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால் நாங்கள் போய் சூரசம்ஹாரம் பார்க்க முடியல. இல்லைன்னா அதோட வீடியோவையும் நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக போட்டிருந்துருப்பேன். போட முடியல. அதே போல் இந்த தடவை நாங்கள் என்ன நினச்சிருந்தோன்னா, சஷ்டி அந்த 6 நாளும் 6 முருகர் கோவிலுக்கு போய் ஒவ்வொரு கோவிலையும் வீடியோ எடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் அதை பகிரணும், எல்லாத்துக்குமே முருகரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி மனசார நினச்சேன். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா பாதியில் தடைப்பட்ட மாதிரி 3 கோயிலுக்கு போயிருந்தப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். 4வது கோயிலிருந்தே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஃபங்க்ஷனு அப்படி வெளியே போக வேண்டியதாக இருந்தது. பாப்பா மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டு வந்தால், அதனால் அவள் தனிப்பட்ட முறையில் வீடியோவும் பெருசாக எடுக்க முடியல. நான் போயிருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்புறம் ஒரு நாள் அந்த 4 5வது நாள் ஒரு நாள் இதுக்கு போயிருந்தா, மாரியம்மன் கோவிலில் முருகர் சன்னதி இருக்குது. அதனால் அதில் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தா. என்னடா சாமியோட திருக்கல்யாணத்தை காமிச்சிக்கிட்டு இவங்க பாட்டில் கதை சொல்லிகிட்ருக்காங்கன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் இந்த சேனலே பார்த்திங்கன்னா நிறைய யதார்த்தமான உண்மைகளையும் அனுபவ உண்மைகளையும் நிறைய நல்ல பதிவுகளையும் அடுத்த ஜென்ரேஷனான, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் கூட சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற அதாவது இப்போது நடைமுறையில் இருக்கிற ஒரு கணவன் மனைவிகள் எப்படி முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நான் பெருசு நீ பெருசுங்கிற அந்த ஈகோ இல்லாமல் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை பற்றி எல்லாம் சின்ன சின்ன அனுபவ உண்மைகளாகவும் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டாச்சு. அந்த அடிகளை எல்லாம் உங்கள்கிட்ட பகிரும்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் இப்படியெல்லாம் இருக்காமல் அதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா பகை உணர்வை வளர்த்து கொள்ளாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா ஒதுங்கிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தையே வேண்டாம், அவங்க போக்கில் இருப்பாங்க, நம்ம போக்கில் அப்படின்னு போயிடலாம். ஆனால் இது என்னென்னா கிட்ட போனால் முட்டை பகைங்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற பகையுணர்வு திரும்ப திரும்ப நம்ம பார்த்து அதையும் இதையும் பேச 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 பல மடங்காக பெருகி அது ரொம்ப பெரிய சங்கடம், அதாவது அவங்கள அவங்க மூஞ்சிலேயே முழிக்க முடியாத அளவுக்கு பெரிய சங்கடத்தில் கொண்டு விட்டுரும். இது எல்லாத்துக்குமே இயல்பான ஒரு விஷயம். அதாவது மனிதர்களாக பிறந்த நம்ம யாருமே 100க்கு 100% நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லதுன்னு படுறது உங்களுக்கு கண்டிப்பாக தப்பாக படலாம், அதே போல் தான் உங்களுக்கு நல்லதுன்னு படுறது எனக்கு தப்பாக படலாம். இது இயல்பு, அதாவது மனிதனோட இயல்பு. இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னா நாம் ஒரு ஞானியோ சித்தரோ கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதையெல்லாம் இந்த சஷ்டி விரதத்தோடு ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த டயத்தில், அதாவது நம்ம கடவுளுக்காக ஒரு விரதம்னு இருக்கிறப்ப முழு மனசோட நம்ம முருகா நீ தான் இருக்க, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நித்தமும் அந்த 6 நாளும் அவரையே நினச்சி அவருக்காக நம்ம விரதம் இருந்து அவங்களோட கோரிக்கைகளை அவரோட பாதத்துக்கு கீழே வச்சு மனசார எண்ணங்களை சுத்தமாக வச்சு மனசார கும்பிடும்போது இறைவன் இறங்கி வருவார், நம்மளுக்கு அரணா நிற்பார். எப்படின்னு சொல்கிறேன், அதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படிங்கிற நேரங்கள்ல எல்லாம் அதுக்கு அவர் வழி விட்டு நம்மளை எப்படி காப்பாற்றி கொடுக்கணுமோ காப்பாற்றி கொடுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் கோயிலுக்கு போய்
அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் வந்து கோவிலில் சாமிக்கு இவ்வளோ நகை எடுத்து போடுவேன், உண்டியலில் கொண்டு போய் மூட்டை மூட்டையாக கொட்டுவேன், நான் போய் அத்தனை பேர்த்துக்கு அத்தனை பக்கம் உதவிகள் எல்லாம், அதாவது உதவிகள்னால் எல்லாம் போய் கோயிலில் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்களே கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே அதாவது நான் இவ்வளோ சாமிக்கு கொடுக்குறேன், ஏன் அந்த சாமிக்கு என்ன கண்ணு தெரியல அப்படிம்பாங்க. அது அது அல்லங்க. அதாவது கடவுள் எப்போவுமே நம்ம உள்ளத்தை சுத்தமாக வச்சு அவரை நினச்சி உருகி நம்ம வேண்டினோம்னா அதுக்கு செவி மடிப்பார். அதாவது நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ, இல்லை நம்ம கோரிக்கையே வைக்காமல் எண்ணங்கள் சுத்தமாக இருந்து நாம் தெளிவாக அவங்க அதாவது கடவுளோட இதையை நினச்சி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும், நம்மளோட செயல்பாடுகள்லையே தெரியும் நம்ம நல்ல ஒரு எண்ணத்தோடு செய்கிறோமா, இல்லை அதில் ஏதாவது சுயநலமாக, அதாவது அவங்களுக்கு ஆதாயம் இருந்து செய்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடுகள், அதாவது அவங்க கூட நம்ம பழகிற விதத்திலேயே தெரியும். அதனால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் முருகர் நல்ல எல்லா கடவுளுமே நம்மளுக்காக இருப்பாங்க. அதை வந்து முதல்ல நம்ம உணரணும். நான் வந்து இந்த கடவுள் பெருசு, இந்த கடவுளுக்கு விரதம் இருந்தீங்கன்னா நல்லது, அந்த பாயிண்ட்டுக்கே வரல. நான் சொல்கிறது நம்ம எண்ணங்கள், அதாவது நம்ம தெளிவான மனநிலையில் தெளிவாக நம்ம வந்து கடவுளை எப்படி கடவுள்கிட்ட நம்ம வந்து சரணாகதி அடையிறது அப்படின்னா, நம்ம வந்து தர்மங்கள் நிறைய செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யணும். தர்மம்னு சொன்னால் எனக்கே இல்லை இல்லையேப்பா, அப்போ நம்ம எப்படி போய் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். அது கிடையாதுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தவங்கள பார்க்கும்போது தோணும், ஐயோ பாவம் இவங்களுக்கு ஒரு கைப்பிடி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த ஒரு கைப்பிடி எடுத்து கொடுத்துருங்க. அது பெரிய பெரிய புண்ணியத்தில் வந்து சேரும். அதே போல் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு நாய் அதோட குட்டிகளோட அப்படியே பாவமாக பார்க்குது. அந்த நாய் குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுக்கணுன்னா இந்த நாய் வந்து சாப்பிட்ருந்தா தான் அதனால் தெம்பாக பால் கொடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி அந்த நாய்க்கு போடுங்க. அது நன்றி உணர்வோடு அது அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு அதோட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய புண்ணிய கணக்கில் வந்து சேரும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினச்சிக்கிறோம், அதாவது கடவுளுக்கு கொண்டு போய் நம்ம கொட்டுறோம், நம்ம கடவுளுக்கு வந்து அவ்வளோ செய்கிறோம், அப்போ கடவுள் வந்து மனசு, அது கிடையாது. அது வந்து கடவுள் என்ன நினச்சிக்குவார்னா, சரி நான் கொடுத்து நீ நல்லா இருக்கிற, அதுக்காக நீ எனக்கு நன்றி கடன் பண்ணுற அப்படின்னு ஏற்றுக்குவாரே ஒழிய அது வந்து புண்ணிய கணக்கில் சேராது. புண்ணிய கணக்குங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்மளுக்கு ஒரு பேராபத்து, நம்மளுக்கு வந்து ஒரு முடியாத காலகட்டம், இது மாதிரி நேரங்களில் கடவுள் வந்து மலையோட்ட நிற்பார். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு உதவி செய்வார். அந்த உதவியை நாம் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை மூணாவது மனுஷங்க, அது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த டயத்துக்கு எது தேவையோ அதை வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்து காப்பாற்றுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு பெரிய உதவி. அது வந்து எப்போவுமே, அதாவது நன்றி மறந்தவன் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் நீங்கள் பொறுமையாக உங்களோட லைஃப் டைம், அதாவது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 வயசு இருக்கும், இப்போ ஒரு 40 வயசு இருக்குன்னா உங்களோட இந்த வயசு அனுபவத்தில் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு உண்மைன்னு தோணும். அப்படி உண்மைன்னு தோன்றவங்க உங்கள் மனசில் இதையெல்லாம் ஏற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கலிகாலம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வந்து எவ்வளவோ நல்லவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம எண்ணங்களை சுத்தமாக வச்சுருக்குறோம், நம்ம நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறோம். இன்னும் கடவுள் நிறைய கொடுக்க 10 பேர்த்துக்கு நம்ம செய்கிற உதவி 100 பேர்த்துக்கு நான் செய்கிறக்கு ரெடியாக இருக்கிற சாமின்னு நம்ம கும்பிட்றோம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு படி ஏறுனா 10 படி சறுக்குது. ஆனால் இதே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து அதிகலந்தான் பண்ணுறாங்க, அவங்க ஒரு தப்பு தான் பண்ணுறாங்க, அதர்மத்தில் வழியில் தான் போகிறாங்க. ஆனால் அவங்க நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க.
இது வந்து நம்ம மனுஷங்களாக இருக்கிற நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு செயல்பாடாக போயிட்டுருக்குது. அப்போ வந்து நம்ம எங்கே போய் முறையிடுறோம்? கடவுள்கிட்ட. கடவுள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போயிடுதுன்னா, நான் உன் கோயிலுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்றேன், ஆனால் என்னை நீ இப்படியே வச்சுருக்கிற, ஆனால் இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம். அது அப்படி கிடையாது. அது என்னன்னா, அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தேவை, ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது சாமி கை கொடுக்க மாட்டார். இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதை நல்லா யோசித்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசில் படும், ஆமாம் இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் உண்மையான வாக்கு. இப்போவும் நான் சொல்கிறேன், முருகர் பெருசு, சிவன் பெருசு, அங்காளம்மன் பெருசு, காமாட்சி அம்மன் பெருசு, மாரியம்மன் பெருசு, கருப்பசாமி பெருசு, அப்படி ஒவ்வொரு சாமியும் பர்டிகுலராக நான் சொல்லவே இல்லை. நம்ம எண்ணங்கள் தான் கடவுள். அதாவது இயற்கையை வந்து தெய்வமாக பார்க்குறவங்களாகட்டும், இல்லை வேறு எல்லா மதத்திலையும் சொல்கிறேன், ஒரு இந்துக்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், கிறித்துவர்களாகட்டும், எந்த ஒரு சமயத்தில் இருந்தாலுமே எண்ணங்களை சுத்தமாக வச்சு நல்லவங்களாக நீங்கள் கடவுளுக்கு நல்ல பிள்ளை ஆயிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வின் பண்ணி வர முடியும். அப்படி முடியுங்கிற பட்சத்தில் ஒரு நூல் கூட சறுக்கிடக்கூடாது. ஏன்னா கடவுள் தான் நம்மளுக்கு இருக்கிறார்ல, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார்ல, அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு மட்டும் போயிடவே கூடாது. நம்ம மனசில் என்ன வைராக்கியமாக வச்சுக்கணுன்னா, இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கடவுள் தான் கை கொடுத்து தூக்கி விட்டார். அப்போது இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த கடவுளை எப்போவும் வணங்குறத நிறுத்தக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்து நம்ம கடவுளை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்கலாம். இந்த சஷ்டி விரதத்தப்போ நான் வந்து இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது ஏன்னு எனக்கும் தெரியல. அதே போல் சஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாண வீடியோவை போட்டு அந்த திருக்கல்யாணத்தை பற்றி பேசாமல் எதுக்கு நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் அதுவும் எனக்கு புரியல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் யாரும் சொல்ல மாட்டாங்களா? அப்படி கூட பார்த்துருக்கலாம். அதுக்கு கூட கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, உன் வழியில் நீ சொல்லு அப்படின்னு கூட தேர்ந்தெடுக்க. நான் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை நிறைய இடங்களில் கனெக்ட் பண்ணிக்குவேன். ஒரு சின்ன பொருள், அதாவது ஒரு கடைக்கே போகிறோம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று வாங்கலான்னு போவேன், ஆனால் அது வேற ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க, இல்லை அது இதாயிரும். அப்போ நான் உடனே டக்குன்னு என்ன நினச்சிக்கோன்னா, கடவுள் வந்து சொல்கிறாரு, இது உனக்கானது இல்லை, உனக்கானது வேறு பக்கம் இருக்குது அப்படின்னு. நான் நினச்சே இருக்க மாட்டேன், அந்த பொருளை நான் வாங்குவேன். அதை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப. அப்போவே மனசுக்குள்ளே நம்மளுக்கு கடவுள் வந்து நம்ம எண்ணம் போல் நம்மளை வச்சுருக்கார், நம்ம நல்ல எண்ணத்தோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லதையே கொடுக்குறார் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் வாழ்க்கையில் வாழ்க்கை பாடமாக, அனுபவ பாடமாக ஒன்றொன்னையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா இருக்கிற காலம் மட்டும் இல்லை, நம்ம இல்லாத காலத்தில் நம்ம குழந்தைகளாகட்டும், அவங்க குழந்தைகளாகட்டும் தர்ம நெறியோட நல்லொழுக்கத்தோட நல்ல விதமாக வாழுவாங்க. அதே போல் இன்னொரு சின்ன வேண்டுகோள், யாருக்கிட்டையுமே பெருசாக ஈகோ பார்க்காதீங்க. மனித பிறப்பெடுப்பது ஒரு தடவை, அதாவது நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சு. ஏன்னா எத்தனை பிறவி இருக்குது, நம்ம செய்கிற பாவங்கள் புண்ணியங்களை பொறுத்து அடுத்தடுத்த பிறவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எடுத்த பிறவியை வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லாத்துக்கிட்டையும் ஒற்றுமையோட, அதே போல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்போட பகிர்வோட நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போகலாம். அதுதான், அதாவது எனக்கு தெரிய என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஏதாவது கண்டலன்ஸ் வீட்டுக்கு போனால் அங்கே பேசிக்குவாங்க. அதாவது ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கை என்னங்கிறது அவனோட சாவில் தெரியும். அதோட மீனிங் அப்போல்லாம் புரியாது, ஏதோ பெரியவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம்தான் தெரிஞ்சுது, அதாவது ஒருத்தர் இறந்தா அவங்க வீட்டுக்கு அச்சோ இப்படி ஒரு நல்ல மனுஷன் போயிட்டாங்களே அப்படின்னு பேசுனாங்கன்னா அவர் வந்து நல்ல விதமாக பொழைச்சிருக்கிறார், அதாவது வாழ்ந்திருக்கிறாருன்னு அர்த்தமாமா. அதே அப்பாடி இவன் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தமாமா.
எவ்வளவுன்னு பாருங்கள். பெரியவங்க நம்மளுக்கு அதாவது வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நம்ம அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இப்போது அதாவது வெளிநாட்டு கலாச்சாரப்படி அப்படிங்கிற மாதிரி மாறிட்டுருக்கோம். ஆனால் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் நம்மளோட கலாச்சாரத்தை அவ்வளோ மதித்து அவங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முறைக்கு திரும்பிகிட்ருக்குறாங்க. நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டு வாழ்க்கை அதை தேடி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதிலிருந்து மீண்டு வரணுன்னா நம்ம எண்ணங்களை சுத்தமாக வச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நாம் மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையும் ஜெயிக்கும், நல்லா இருக்கும். இந்த பதிவையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவா, அம்மாவா, அத்தையா, சித்தியா, ஏன் பாட்டியா கூட வச்சுக்கோங்க. அப்படி நினச்சி ஒரு சின்ன ஒரு தகவலாக தெரிவிச்சிருக்கிறேன். இதை கேட்குறவங்களாகட்டும் பார்க்குறவங்களாகட்டும் பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்கன்னு நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறோங்கிற திருப்தி நம்மளுக்கு போதுமானது. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யூடியூப்லேருந்து எனக்கு மானிட்டைசேஷன் மட்டும்தான் ஆகிருக்குது. இன்னும் ஒரு $100 கூட சேரலை. அப்படியே $100 ஒரு டாலருக்கு இத்தனை மதிப்புன்னு போட்டால் கூட நான் போட்டிருக்கிற எஃபர்ட்டுக்கு அது உரித்தானதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனால் இந்த ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேர்த்துக்கு சொன்னோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்திங்களா, அது வேறு எதில் கிடைக்கும்? எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க, என்னை சுற்றி இருக்கிற உங்களை எல்லாமே நான் அப்படி தான் நினைக்கிறேன். வேறு ஒருத்தங்களாக நான் நினைக்கவே இல்லை. என்னோடய குடும்பத்தில் அக்காவோ, தங்கையாவோ, பொண்ணாவோ, பையனாவோ, சித்தப்பாவாவோ, பெரியப்பாவாவோ, மாமாவாவோ எல்லா உறவு முறைகளாகவும் வச்சு கேட்குறேன். தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணங்களை சுத்தமாக வைங்க. கடவுள் நம்ம பக்கமே வருவார், நம்மளுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுப்பார். இதோடு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவங்க பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பப்போ நம்மளை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு அன்னி முறையாகிறாங்க. அப்போ கோயிலில் திருக்கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு சரடெல்லாம் அவங்கள கட்டி விட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் கோயிலிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கோவிலில் பார்த்திங்கன்னா வடை பாயாசத்தோட அன்னதானம் போட்டாங்க. சுவாமியோட திருக்கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு விரதமும் விட்டுட்டு அப்புறம் கோவில்லையே சாமியோட சாப்பாடை சாப்பிட்டு நல்லபடியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை முருகர் சார்பில் உங்களுக்காக இந்த பதிவை போட்டிருக்கேன். பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இன்னும் எது மாதிரி தகவல்கள் வேணுங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஒரு அக்காவாக கண்டிப்பாக நான் இருக்கேன்.